ஆபீஸ்ல நடந்த விஷயத்தை வச்சு வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு யோசிச்சிருக்கார் போல. பாவம், வீடியோ கால் பண்ணியே பேசிடலாம். புனிதா, உங்க மெசேஜ் பார்த்தேன். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கணும். சாரி கபிலன். என்னங்க நீங்க? நடந்த விஷயத்துக்கு நான் சாரி கேட்டா நீங்க என்கிட்ட சாரி கேக்குறீங்க. நீங்க எதுக்கு சாரி கேட்கணும்? நான் சொன்ன வேலையை பண்ணீங்க. சொல்ல போனா அந்த சந்திரவை பத்தி அவ்வளோ டீட்டெயில் கலெக்ட் பண்ணி நம்ம கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. வீட்ல எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்களே? மணிகண்ட மட்டும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணா, அதுக்கப்புறம் அவன் தப்ப உணர்ந்துட்டான். உங்க அம்மா நிச்சயம் ஏதாவது சொல்லிருப்பாங்க. இல்ல கபிலன், அவங்க ஒண்ணுமே சொல்லல. ஒன்னும் சொல்லியா? மணிகண்ட பண்ண விஷயம் அப்படி, அப்புறம் எப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? இந்த விஷயத்துல நான் இருக்கேன்னு தெரிஞ்சாலே உங்க அம்மா கோவப்பட்டிருப்பாங்களே. சும்மா சொன்ன புனிதா. நீங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கீங்கன்னு தெரியுது கபிலன். சாரி. ஆனா என்னங்க நீங்க இன்னும் எத்தனை சாரி கேட்க போறீங்க? நான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சிருந்தும் உங்க அம்மா அமைதியா இருக்கிறது இதான் முறை இல்லையா? உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவங்களுக்கு எடுத்து சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டாங்க. சும்மா இருக்க மாட்டான் போல இருக்கேன். நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபோன் பண்ணி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லதுதான் புனிதா. ரொம்ப தேங்க்ஸ் கபிலன். ஆபீஸ்ல மணிகண்டன் நடந்துக்கிட்ட மாதிரி வேற யாராவது உங்ககிட்ட நடந்திருந்தா இந்நேரம் என்ன நடந்திருக்கும் தெரியும். எந்த சூழ்நிலையும் நீங்க ஹேண்டில் பண்ற விதத்தை நான் ரொம்ப ரசிக்கிறேன், கத்துக்கிறேன். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க புனிதா. கையில கொஞ்சம் பணமும் அதிகாரமும் இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதைத்தான் உங்க தம்பி பண்ணாரு. ஆனா ஒரு நாள் கூட நீங்க இந்த மாதிரி யாருக்கிட்டே நடந்து நான் பார்த்ததே இல்லை புனிதா. போதும் போதும், நம்ம மாத்தி மாத்தி ஒருத்தர் பாராட்டிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனாலும் எனக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். என் மேல உங்களுக்கு இருக்கிற மரியாதை குறையாம இருக்கிறதுக்கு நானும் முயற்சி பண்றேன். சரி புனிதா, நாளைக்கு நம்ம ஆபீஸ்ல மீட் பண்ணலாம். ஓகே கபிலன். பாய். முதல்ல அந்த கபிலனை எப்படியாவது விரட்டணும். கல்யாணத்துக்கு நாள் குறிச்சும் விடாம புனிதாக்கு ஃபோன் பண்ணி பேசுறானே. நியாயமா நான் தான் புனிதா கிட்ட பேசணும். ஆனா அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அவன அண்ணா, ஏய், கொஞ்ச நேரம் தனியா இருக்க விட மாட்டியா? கல்யாண மாப்பிள்ள நீ இப்படி நைட்டு தூங்காம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆவறதுன்னு அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. முதல்ல நீ உடம்ப தேத்தணுமா. அம்மா உனக்கு பாதாம் பால் போட்டு வச்சிருக்காங்க, உள்ள வா. ஏய், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். பாதாம் பால். என்னண்ணே கோவத்துல இருக்க போல இருக்கு? யாழ்னி, நீயே சொல்லு. ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணம் நிச்சயமானா எவ்வளவு சந்தோஷமா போன்ல பேசி சாட் பண்ணி வெளியிலலாம் போய் குதூகலமா இருப்பாங்க. ஆனா அந்த புனிதா என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அது கூட பரவாயில்ல. இப்ப மணி என்ன ஆகுது? இந்த நேரத்துல அந்த கபிலன் கூட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கா. நீ அதை பார்த்துட்டு சும்மா வந்தியாக்கும்? கோபம் வந்தது. ஆனா என்ன பண்ண முடியும்? நான் கேட்டா ஆபீஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னான்னு வச்சுக்கோயேன். என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. இந்த நேரத்துல ஆபீஸ் விஷயமா பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு நீ தானே கேட்கணும். கேட்டிருக்கலாம். ஆனா புனிதா அன்னைக்கு கோபத்துல மணிவண்ணனே எல்லாரும் முன்னாடி அடிச்சுட்டா. இப்ப நான் போய் ஏன் அந்த கபிலன் கூட பேசுறேன்னு கேட்டேன்னு வச்சுக்கோயேன். ஆபீஸ் விஷயம் பேசுறோம், இதுல நீங்க ஏன் தலையிடுறீங்கன்னு என் மேல கோவப்பட்டுட்டா. அதனாலதான் ஒன்னும் சொல்ல முடியாம அப்படியே வந்துட்டேன். ஐயோ, நீ இப்படி இழிச்ச வாயனா இருக்கிறதுனாலதான் அன்னி கூட அந்த கபிலன் இந்த நேரத்துல போனை போட்டு பேசிட்டு இருக்கான். உனக்கு தைரியம் போதாதுன்னு ஜாக்கிரதையா இருந்துக்கோ. என் கல்யாண விஷயத்துல ஏமாந்த மாதிரி ஆயிட போகுது.